திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். தில்லை வாழந்தனரே முதலாகச் சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்டர் தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராணத்தை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தூர் சேக்கிழார் அடி போற்றி. திருச்சிற்றம்பலம். இன்றைக்கு நாங்கள் எங்களோட பெரிய புராணம் முடிவுரைக்கு வந்துட்டோம். இன்றைக்கு முற்றுப்பெறப்போது எங்களோட பெரிய புராணம். அதனால் நாங்கள் இந்த திருத்தொண்டர் தொகையை எல்லாத்தையும் இன்றைக்கு படிப்போம் என்று முடிவு செய்திருக்கிறோம். திருச்சிற்றம்பலம். தில்லை வாழந்தனர்தமடியார்க்கு மடியேன் திருநீல கண்டத்து குயவனார்க்கடியேன் இல்லையே எண்ணாத இயற்பகைக்கும் அடியேன் இளையாந்தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன் வெல்லுமா மிக வல்லமை பொருளுக்கடியேன் விரிபெருள் சூழ் குன்றையார் விரல் மிண்டற்கடியேன் அல்லி மென்முல்லை அந்தாரமநீதிக்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காளே ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காளே. சந்திரிகா இளமறந்து இலை மலிந்த வேல் நம்பி எளிபத்தற்கடியேன் ஏனாதி நாதந்தன் அடியார்க்கும் அடியேன் கலமலிந்த சீர் நம்பி கண்ணப்பற்கடியேன் கடவுரில் கலையந்தன் அடியார்க்கும் அடியேன் மலை மலிந்த தோல் வள்ளல் மானற்கஞ்சாரன் எஞ்சாத வாழ்தாயன் அடியார்க்கும் அடியேன் அலமலிந்த புனல் மங்கையானையற்கு அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காளாய் அம்மானுக்காளே. மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன் முருகனுக்கும் முருத்திர பசுபதிக்கும் அடியேன் செம்மையே திருநாளை போவார்க்கும் அடியேன் திருக்குறிப்பு தொண்டர்தம் அடியார்க்கும் அடியேன் மெய்மையே திருமேனி வழிபடா நிற்க வெகுண்டெழுந்த தாதைதாள் மலிவினால் அறிந்த அம்மையான் அடிசண்டி பெருமானுக்கடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காளே. திருநின்ற செம்மையே கொண்ட திருநின்ற செம்மையே செம்மையாக கொண்ட திருநாவுக்கரையந்தன் அடியார்க்கும் அடியேன் பெருநம்பி குலச்சிறைதன் அடியார்க்கும் அடியேன் பெருமுழலை குறும்பற்கும் பேரார்க்கும் அடியேன் ஒரு நம்பி அப்பூதி அடியார்க்கும் அடியேன் ஒலி புனல் சூழ் சாத்த மங்கை திருநீல அக்கற்கு அடியேன் அருநம்பி நலிநம்பி அடியார்க்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காளே. பம்புராவரி வண்டு மணநார மலரும் மதுமலர் நல் கொன்றையான் அடியலால் பேணா எம்பிரான் சம்பந்தர் அடியார்க்கும் அடியேன் ஏர்கோன் கலிக்காமன் அடியார்க்கும் அடியேன் நம்பிரான் திருமூலல் அடியார்க்கும் அடியேன் நாட்டமிகு தண்டிக்கும் மூட்கற்கும் அடியேன் அம்பரான் சோமாதி சிரமானுக்கடியேன் அம்பரான் சோமாசி மாறனுக்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காளே. பார்கொண்டவன முளையால் உமை பங்கன்களே மறவாது கல்லறிந்த சாக்கியற்கு மடியேன் சீர்கொண்ட புகழல் சிறப்புலிக்கு மடியேன் செங்காட்டங்குடிமேய சிறு தொண்டற்கடியேன் கார்கொண்ட கொடைகளற்றறிவார்க்கு மடியேன் கடல் காளி கணநாதன் அடியார்க்கு மடியேன் ஆர்கொண்ட வேல் கூற்றன் கலந்தை கொணடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மாளுக்காளே ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காளே. பொய்யடிமை இல்லாத புலவர்க்கு மடியேன் பொழில் கருவு துஞ்சிய புகழ் சோழற்கடியேன்
மெய்யடியார் நரசிங்க முனையரையற்கு அடியேன் விரிதிரை சூழ் கடல் நாகை அதிபத்தற்கடியேன் கைதடிந்த வரிசிலையான் கலிகம்பன் கலியன் கடல் சத்தி வரிசையர் கோனடியார்க்கும் அடியேன் ஐயடிகள் காடவர்கோன் அடியார்க்கும் அடியேன் ஆரூரில் அம்மானு காளாய். அனு கரை கண்டன் கடலடியே காப்பு கொண்டிருந்த கணம்புள்ள நம்பிக்கும் காரிக்கும் அடியேன் நிறை கொண்ட சிந்தையான் நெல்வேலி வென்ற நீர் நின்ற சீர் நெடுமாறன் அடியார்க்கும் அடியேன் துறை கொண்ட சம்பவளம் இருள் அகற்றும் சோதி தொல்மயிலை வாயிலோன் அடியார்க்கும் அடியேன் அறை கொண்ட வேல் நம்பி முனையடுவார்க்கடியேன் ஆரூரில் அம்மானுக்காளே. நன்றி. கடல் சூழ்ந்த யார் இல்லை நானே. கடல் சூழ்ந்த உலகெல்லாம் காக்கின்ற பெருமான் காடவர் கோன் களச்சிங்கன் அடியார்க்கும் அடியேன் மடை சூழ்ந்ததார் நம்பி இடங்களிக்கும் தஞ்சை மன்னன் ஆம் செருத்துணை தன்னடியார்க்கும் அடியேன் புடை சூழ்புலி அதல் மேல் அரபு ஆடாடி பொன்னடிக்கே மனம் வைத்த புகழ் துணைக்கும் அடியேன் அடல் சூழ்ந்த வேல் நம்பி கோட்புலிக்கும் அடியேன் ஆரூரில் அம்மானுக்காளே. நளினாக்காவடி உங்க பத்தராய் பணிவார் நான் படிக்கல கேட்டுக்கொண்டு படியுங்க. பத்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியேன் பரமனையே பாடுவார் அடியார்க்கும் அடியேன் சித்தத்தை சிவன் பாலே வைத்தார்க்கும் அடியேன் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன் முப்போதும் திருமேனே தீண்டுவார்க்கடியேன் முழு நூறு பூசிய முனிவர்க்கும் அடியேன் அப்பாலும் அடி சார்ந்த அடியார்க்கும் அடியேன் ஆரூரில் அம்மானுக்காளே. மன்னிய சீர்மறை நாவன் நின்ற ஊர் பூசல் வரிவளையால் மாணிக்கும் நேசனுக்கும் அடியேன் தென்னவனாய் உலகாண்ட சங்க நாட்கடியேன் திருநீலகண்டத்து பாணனார்க்கடியேன் என்னவன் அவரனடியே அடைந்திட்ட சடையன் இசஞானி காதலன் திருநாவலூர்கோன் என்னவனாமாரூரன் அடிமை கேட்டு வப்பார் ஆரூரில் அம்மானு கண்பர்வாரே ஆரூரில் அம்மானு கண்பர்வாரே. திருச்சிற்றம்பலம். இன்றைக்கு நாங்கள் பெரிய புராணத்தின் முடிவுக்கு வந்திருக்கிறோம். அதனுடைய இன்றைக்கு 4241 வெள்ளை யானை செருக்கத்துல படிச்சோன்றிருக்கிறோம். சந்திரிகா படியுங்க பாட்டை. நான் படிச்சு காட்டுறேன். முதல் மண்ணில் உள்ளார் அதிசயித்தார் மறையோரெல்லாம் உத்தரியம் விண்ணில் ஏற விட்டாத்தார் வேதநாதம் மிக்கெழுந்தது அண்ணலாரும் அவிநாசியரனார் தம்மை அருமறையோன் கண்ணின் மணியாம் புதல்வனையும் கொண்டு பணிந்தார் காசினியின் மேல். மண்ணுலகத்தில் உள்ளவர் அதை கண்டு வியப்பு கொண்டனர். அந்தனர் அனைவரும் தம் உத்திரியங்களை வானத்தில் வீசி எறிந்து ஆரவாரம் செய்தனர். வேத ஒளிமிக்கு எழுந்தது. நம்பியார் ஊரரும் அவிநாசி சிவபெருமானை அறிய அந்தனரின் கண்மணி போன்ற மகனையும் அழைத்து கொண்டு போய் பணிந்தார். படியுங்க பெறவும். சந்திரிகா அனுபடியுங்க. எல்லாரும் மியூட் பண்ணி போட்டு. பரவும் பெருமை திருப்பதிகம் பாடி பணிந்து போந்தன்பு விரவு மறையோன் காதலனை வெண்ணூல் பூட்டி அண்ணலார் முரசம் இயம்பக் கலியாணம் முடிச்சேரர் தம்பால் குரவ மலர் பூந்தன் சோலை குலவுமலை நாடு அணைகின்றார். தெளிவுரை. துதிக்கும் தன்மையுடைய திருப்பதிகத்தை பாடி திருக்கடை காப்பு சாத்தி வணங்கி வெளியே வந்து பெருமையுடைய சுந்தரர் தம்மிடம்
அன்புடைய வேதியரின் மகனை பூணூல் அணிவித்து முரசுகள் ஒலிக்க உபநயனம் என்று போடுங்க, உயநயனம் என்று போடுங்க. உபநயனம் மங்களம் முடித்து முடிமன்னரான சேரனாரிடத்தில் சேர்வதற்கு நல்ல மனம் கொண்ட மலர்கள் நிறைந்த குளிர்ந்த சோலைகள் மிக்க மலை நாட்டை நோக்கி செல்லலானார். சென்ற குடப்புலத்து சிவனாரடியார் பதிகள் தொறும் நன்று மகிழ்வுற்று இன்புற்று நலஞ்சேர் தலமும் கனகமும் துன்று மணிநீர் காண்யாரும் துடுகச் சுமுருங்கும் கடந்தருளி குன்ற வளநாட்டு அகம்புகுந்தார் குலவும் அடியேன் அகம்புகுந்தார். அடியேனின் உள்ளத்தில் குடிபுகுந்தரான நம்பியூரர் மேற்கு திக்கில் உள்ள நாட்டில் போய் ஆங்காங்கு சிவபெருமான் அடியார் உள்ள பதிகள் தோறும் மிகவும் மகிழ்ந்து இன்பமடைந்து இன்பமடைந்து நன்மையுடைய தலங்களையும் நிரம்பிய மணிகளுடைய நீர் பொருந்திய காட்டாறுகளையும் துருகல் சுரங்கங்களையும் கடந்து சென்று வளமுடைய மலைநாட்டுக்குள் புகுந்தார். முன்னாள் முதலை வாய்ப்பு மைந்தன் முன்போல் வீரமிட்டு தென்னாரூருளந்தருள நின்றார் என்று சேரர் பிடாற்கு அந்நாட்டனர் அடியார்கள் முன்னே ஓடி அறிவிப்ப பொன்னார்கிளியும் மணிபூணும் காசும் தூசும் பொழிந்தளித்தார். முன்னாளில் முதலையால் விழுங்கப்பட்ட மைந்தனை முன்போல உயிர் பெற்று வர மீட்டு தந்த என் ஆரூர் வருகின்றார் என்று அறிந்து அந்நாட்டில் உள்ள சிவனடியார்கள் ஓடிச் சென்று சேரமான் பெருமானுக்கு அறிவிக்கவே அங்கனம் அறிவித்தவர்களுக்கெல்லாம் சேரமான் பொற்கிளியும் மணிப்பூண்களும் துணியும் மலை போல் மிகுதியாய் தந்தார். செய்வதொன்றும் அறியாது சிந்தை மகிழ்ந்து களி கூர்ந்து என் ஐயன் அணைந்தான் இணையாளும் அண்ணல் அணைந்தான் ஆரூரில் சைவன் அணைந்தான் என் துணையாம் தலைவன் அணைந்தான் தரணியெல்லாம் உய்ய அணைந்தான் என்று ஓகை முரசம் சாற்றுவித்தார். செய்வது இன்னது என்று ஒன்றும் தோன்றாமல் உள்ளத்தில் மிக்க மகிழ்ச்சி மேலிட்டு என் ஐயனான நம்பியாரூரர் வந்தணைந்தார். என்னை ஆட்கொள்ளும் பெருமையுடையவர் வந்து அணைந்தார். திருவாரூரில் மகிழ்ந்தருளின் சைவப் பெருமகனார் வந்து அணைந்தார். என் துணைவரான தலைவர் வந்து சேர்ந்தார். உலகமெல்லாம் உய்யும் பொருட்டு உலகில் தோன்றிய நம்பி வந்து அணைந்தார் என பலவாறு எடுத்துச் சொல்லி உவகை முரசத்தை எங்கும் அசையுமாறு செய்வித்தார். முரசு பறைய அடிக்க செய்தார். சந்திரிகா நீர்படியும் பெருகும் மதிநூல் அமைச்சர்களை அழைத்து பெரியோர் எழுந்தருளப் பொருவில் நகரம் அலங்கரித்து பண்ணி பயணம் புறவிடுத்து நன்றி கருவி மதமால் யானையினை அணைந்து மிசை கொண்டரசர் பெருந்தெருவுகளிய எதிர்வந்தார் சேரர் குலம் உய்ந்திட வந்தார். தெளிவுரை. பெருகும் மதில் நூல் வெல்ல அமைச்சர்களை வரவழைத்து பெரியவரான நம்பியாரூரர் எழுந்தருளுவதற்காக அந்த நகரத்தை அலங்கரித்து பயணம் புறப்படச் செய்து அருவி போல் பாயும் மதத்தையுடைய யானை மீது சேரலனார் அமர்ந்து மன்னர்களின் பெருந்தெரு கழிந்திட எதிர்கொள்ளும் பொருட்டு வந்தார். மலைநாட்டெல்லையுட்புகுந்து வந்த வந்தொண்டரை வரையில் சிலை நாட்டியவெல்லாம் கொடித்தானைச் சேர் பெருமான் எதிர் சென்று தலைநாட்டு கமலப்போதை சரணம் பணிய தவிப்பால் தவிப்பாரண்டில்ல சரணம் பணிய தாவிப்பல கலைநாட்டு அமுது ஆரூரர் தாமும் தொழுது கலந்தரானார். மலைநாட்டு எல்லைக்குள் புகுந்து வந்த சுந்தரரை மேருமலையின் உச்சியில் தம் விற்கொடியை பொறுத்த வெற்றி கொடியையும் படைகளையும் உடைய சீரமான் எதிர்கொண்டு சென்று அன்று மலர்ந்த தாமரை மலர் போன்ற அடிகளை வணங்க குற்றமற்ற அமுதமயமான பல கலைகளை நாட்டும் சுந்தரரும் எதிர் தொழுது கூடினார்.
சிந்தை மகளும் சேரலனார் திருவாரூர் எனும் இவர்கள் தந்தம் அணிமேனிகள் வேறாம் எனும் ஒன்றாம் தன்மையராய் முண்ட எழுங்காதலின் தொழுது முயங்கி உரியர் முதல்வேந்தர் எந்தை பெருமான் திருவாரூர் செல்வம் வினவியுட் புற்றார் வினவியின் புற்றார் உள்ளம் மகளும் சேரமான் பெருமாளும் திருவாரூர் நம்பியும் என்னும் இருவரின் அழகிய மேனிகள் வேறாக இருந்தும் ஒன்றே ஆகும் தன்மையுடையவராய் முற்பட்டு எழுகின்ற பெரு விருப்பத்தினால் தொழுது தழுவிக்கொண்ட பின்பு சேரர் குலத்து வந்த தன் முதன்மை பெற்ற மன்னரான சேரமான் பெருமான் எம்பெருமானின் திருவாரூரின் சிறப்பான நன்மைகளை கேட்டு இன்பம் எய்தினார். ஒருவரிற்கலந்து குறைபாடின்றி உயர்காதல் இருவர் நண்பின் செயல் கண்ட இரண்டு திறத்து மாந்தர்களும் பெருகு மகிழ்ச்சி கலந்தார் பெருமான் தமிழின் பெருமாளை வருகை வரையின் மிசை ஏற்றித்தாம் பின் மதிவெண் குடை கவித்தார். ஒருவருக்குள்ளே உள்ளங்கலந்த உவகையான குறைவும் இல்லாமல் உயர்வான பெருவிருப்பமுடைய இருவரின் நட்பு செயலை கண்ட இரு பக்கத்தில் உள்ள மக்களும் பெருமகிழ்ச்சி அடைந்து ஆரவாரம் செய்தனர். சேரமான் பெருமாள் நம்பியை தாம் ஏறி வந்த யானையின் மீது ஏற்றி தாம் அவர் பின்னே அமர்ந்து முழுமதி போன்ற வெண்கொற்ற குடையை பிடித்தார். உதியர் பெருமாள் பெருஞ்சேனை ஓதங் கிளந்ததெனத ஆர்ப்ப கதிர் வெண் திருநீட்டன்பர் குழாம் கங்கை கிளந்ததென ஆர்ப்ப எதிர் வந்திறைஞ்சும் அமைச்சர் குழாம் ஏறும் புகழார்ப்ப மதி தங்கிய மஞ்சனி இஞ்சி வஞ்சி மணிவாயிலை அணைந்தார். தெளிவுரை சேரரின் பெரும்படை கடல் கிளந்ததைப் போல ஆரவாரிக்க ஒளிவீசும் வெண்மையான திருநீற்றை அணிந்த அன்பர் கூட்டம் கங்கையாறு மூழ்கி எழுந்ததைப் போல ஆரவாரம் செய்ய எதிரே வணங்கும் அமைச்சர் கூட்டங்கள் ஏறி வரும் குதிரைகளின் காலில் இருந்து எழும் மண் தூசி எங்கும் எழுந்து வரவ சந்திரன் தவழும் மேகங்கள் படியும் மதில்களுடைய வஞ்சி நகரத்தின் அழகான வாயிலை அவ்விருவரும் அடைந்தனர். ஆரணமொழிகள் முழங்கிட ஆடினார் குணமலைகள் அந்தனர் வாரணர் மதமலை சிந்தின வாசிகள் கிளரொளி பொங்கின பூரண கலசம் அலிந்தன பூமலை மகளிர் பொழிந்திடும் தோரண மருகும் பூந்தது தோழர்கள் நடவிய குஞ்சரம். மறைமொழிகளை சொல்லும் ஒளி முழங்க மறையவர் குணலை கூத்தாடினர். யானைகள் மழை போல மத நீரை சொரிந்தன. குதிரைகள் விளங்கும் ஒளிகள் வீசின. நிறைகுடங்கள் எல்லாம் மலர்ந்திருந்தன. மங்கள பெண்கள் பொழியும் பூமலை பொழிகின்ற தோரணம் நிறைந்த தெருவில் தோழர்கள் ஊர்ந்து வந்த யானை புகுந்தது. யானையில் ஏறி வரினம். அறிவயர் தெருவில் நடம்பையில் அணிகிளர் தளரடி தங்கிய பரிபுற ஒலிகள் கிளந்தன. பனைமுற சோழிகள் பரந்தன. சுரவளை நிறைகள் முயன்றன. துணைவர்கள் இருவரும் வந்தனி விரதரு பவன நெடுங்கடை விரன்மதகரியினில் வீதியில் ஆடற் பெண்கள் நடம் பயின்ற அணிகள் ஒலிக்கும் தளிர் போன்ற பாதங்களில் பொருந்திய சிலம்பலிகளின் ஒலிகள் மேலெழுந்து ஓங்கின. பெரிய முரசுகளின் ஒலிகள் பரந்தன. சுழியுடைய சங்கு கூட்டங்கள் வரிசையாக ஒலித்தன. நண்பர்கள் இருவரும் வந்து அழகு விரிந்த அரண்மனையில் நீண்ட வாயிலில் தாம் செலுத்தி வந்த வலிமை மிக்க யானை என்றும் இறங்கினர். தூணரு மலர் தரளம் பொறி தூவி முன் இருபுடையின் கணும் நான்மறை முனிவர்கள் மங்கள நாம நன்மொழிகள் விளம்பிட
மேனிறை நிழல் செய்ய வெண்குடை வீசிய கவரி மருங்குற வானவர் தலைவரும் நண்பரும் மாளிகை நடுவு புகுந்தனர். தூய்மையான மலர்களையும் முத்துக்களையும் பொரியையும் தூவி முன்னே 2 பக்கலிலும் நான்மறைகளின் வெல்ல முனிவர்கள் மங்களமுடைய நல்ல சொற்களைச் சொல்ல, மேலே வெண்கொற்ற குடை நிறைந்த நிழல் பரப்ப வெண் சாமரைகள் பக்கங்களில் வீசப்பட சேரமானன் நம்பியாரூரரும் அரண்மனையின் நடுவே புகுந்தனர். அரியணை அதனில் விளங்கிட அடன்மள விட என நம்பியை வரி மலர் அமளி அமர்ந்திட மலையர்கள் தலைவர் பணிந்தவன் உரிமை நல் வினைகள் புரிந்தன உரை முடிவிலவென முன் செய்து பரிசனம் மனமகிழும்படி பலமட மணிநிதி சிந்தினர். தெளிவுரை: நம்பியாரூரரே, அரியணையில் வண்டுகள் மொய்த்த மலர்கள் பரப்பிய பூந்த விசில் காளை போல விளங்கும் பூந்தவிசில் காளை போல விளக்கம் பொருந்த வீற்றிருக்கும்படி மலை நாட்டவருக்கு மன்னரான சேரர் வணங்கி வேண்டிக் கொண்ட பின்பு விரும்பியவான நல்ல பூசைகளை சொல் அளவில் அடங்காதன என்னுமாறு முன்னே செய்து பரிபாரத்தினர் மகிழும்படி பலவாறாக மணிகளை வாரி தந்தார். இன்னதன்மையில் உதீரியர்கள் தலைவர்தாம் இடர்கட முனைப்பாடி மன்னர் தம்முடன் மகிழ்ந்தினிது வைநாள் மலநெடு நாட்டெங்கும் பன்ன கம்புனை பரமர்தம் திருப்தி பலவுடன் பணிந்தேத்தி பொன்னெடுந்தட மூதையில் மாகோதையிற் பூந்தனர் வந்தொண்டர். இவ்வாறான தன்மையினால் சேரருக்கு தலைவரான களற்றறிவார் துன்பம் நீங்கும்படி திருமுனைப்பாடி நாட்டின் மன்னரான நம்பியாருடன் மகளுடன் இனிமையாய் கூடியிருக்கும் நாளில் வந்தொண்டர் நீண்ட மலைநாட்டில் எங்கும் உள்ள பதிகள் பலவற்றையும் சேரமானுடனே சென்று பணிந்து துதித்து பொன்னாலான நீண்ட பெரிய மதில் சூழ்ந்த மகோதை என்ற நகரினுள் வந்து புகுந்தனர். ஆய செய்கையின் நாள் பல கழிந்தவின் அரசர்கள் முதற்சேரர் தூய மஞ்சனம் தொழிலில் தொடங்கிட துணைவராம் வன்தொண்டர் பாய கங்கை சூழ் நெடுஞ்சடை பெறமனை பண்டுதாம் பிரிந்தெய்தும் சேய நன்னறி குறுங்கிட குறுகினார் திருவஞ்சை களந்தன்னில். இத்திய செய்யால் பல நாட்கள் அழிந்த பின்பு ஒரு நாள் முடியுடைய வேந்தருள் முதலில் வைத்த எண்ணப்படுகின்ற சேரர் தூய திருமஞ்சனம் செய்தருளும் தொழிலில் தொடங்கிட அவருடைய தோழரான வன்தொண்டர் பரந்த கங்கையைச் சூழ்ந்து முடித்த நீண்ட சடையுடைய சிறுபெருமானை முன்னை நிலையில் தாம் பிரிந்து போந்து இவ்வுலகத்தில் வந்த தூரமான நல்ல நெறியான முடியும் எல்லை வர திருவஞ்சைக் களத்தை அடைந்தார். கரிய கண்டர்தம் கோயிலை வலங்கொண்டு காதலால் பெருஅன்பு புரியும் உள்ளத்தர் உள்ளணைந்து இறைவர் தம் பூங்கழலினை போற்றி அரிய செய்கையில் அவனியில் வீழ்ந்து எழுந்து அலைப்புறுமனை வாழ்க்கை சரிய வேதலை குத்தலை மாலை என்றெடுத்தனர். தமிழ் மாலை கடுமையான கழுத்தையுடைய சிவபெருமானின் கோயிலை வலமாக வந்து பெரு விருப்பம் மிக்கு ஓங்குதலால் பெருகிய அன்பு நிலையே சிந்தனை முழுதும் இடங்கொள்ள பெற்ற சுந்தரர் உள்ளே சேர்ந்து சிவபெருமானின் பூ போன்ற திருவடிகள் இரண்டையும் துதித்து அரிய செயலால் நிலத்தில் விழுந்து எழுந்து அலைத்தல் பொருந்திய இவ்வுலக இல்லற வாழ்க்கை தம்மை விட்டு நீங்கவே தலைக்கு தலைமாலை என்று தமிழ் மாலையாம் திருப்பதிகத்தை பாடத் தொடங்கினர். தலைக்கு தமிழ் மாலையாம், அது அனைக்கும் கடைசியா இருக்கும் பாவம். எடுத்த திருப்பதிகத்தின் உட்குறிப்பு: இவ்வுலகினிற் பாசம் அடுத்து வாழ்க்கையை அறுத்திட வேண்டுமென்று அன்பர் அன்பினில் பாட கடுத்த தும்பிய கண்டர்தங்கையிலையிற் கணத்தவருடன் கூட தடுத்த செய்கை தான் முடிந்திடத் தங்களற் சார்பு தந்தளிக்கின்றார்.
தெளிவுரை. அவ்வாறு பாடத் தொடங்கிய பதிகத்தின் உட்குறிப்பு, இந்த உலகத்தில் பாசத் தொடர்புள்ள வாழ்க்கையை அறுத்திட வேண்டும் என்று கொண்ட அன்பரான சுந்தரர் அன்புடன் பாட, நஞ்சு மிக்கு விளங்கும் கழுத்தை உடைய சிவபெருமான் தம் திருக்கையில் சிவகணத்தவர் கூட இருக்கும்படி முன்பு தடுத்து உலகத்தில் தோன்றும்படி ஆணையிட்ட செய்கையின் அளவு முடிந்திட தம் திருவடியை சார்பினை தந்தருள்பவராய். இது கடைசிக்கு முதல் பாட்டா இருக்கணும் அவர்கிட்ட. கடைசி நினைக்கிறேன் நான், கடைசி பாப்போம். மன்றலர்ந்த இடை மன்று அலர்ந்தரும் இடை தந்த பூங்கைலையின் மலவல்லியுடன் கூட வெற்றி வெள்விடை பாகர் தாம் வீற்றிருந்தருளிய பொழுதின்கண் ஒன்று சிந்தை நம்மூரானை உம்பர் வெள்ளானையின் உடனேற்றி சென்று கொண்டிங்கு வாரும் என்ற என் முதற்கருள் செய்தார். மனமுடைய அழகிய மரங்கள் நெருங்கிய திருக்கைலாயத்தில் உமையம்மையாருடன் கூட வெற்றியுடைய உண்மையான காளை குருதியினர் எழுந்தருளி இருந்த போது தம்முடன் ஒன்றுபட்ட சிந்தையுடையவராகிய நம்பியுராரை தேவரின் வெள்ளையானையுடன் சென்று அதன் மீது ஏற்றிக்கொண்டு இங்கு வாருங்கள் என்று நான்முகன் முதலான தேவர்களுக்கு ஆணையிட்டருளினார். வானநாடர்கள் அறியன் முதலானோர் வணங்கி முன்விடை கொண்டு தோனலத்திகள் சோதி வெள்ளை யானையும் கொண்டு வந்தொண்டற்கு தேனலம்புதன் சோலை சூழ் மகோதையில் திருவஞ்சிக் களஞ்சேர கால் நிலங்கொள வனங்கொண்டு மேவினார் கடிமதில் திருவாயில். அத்தகைய அருளானையை கேட்ட தேவர்களும் திருமால் நான்முகன் முதலியவர்களும் இறைவரை முன்வணங்கி விடை பெற்று சுந்தரர்க்காக தூய நன்மை விளங்கும் ஒளியுடைய வெள்ளை யானையையும் உடன் கொண்டு தேன் சிந்தும் சோலைகள் சூழ்ந்த மகோதை நகரத்தில் திருவஞ்சை களத்தைச் சேர அணையும் போது கால் நிலத்தில் பொருந்த வலமாக வந்து காவலையுடைய மதில் திருவாயிலை அணுகினர். ஏவர் தங்குளாம் நெருங்கிய வாய்நெறி திருநாவலூர் தம் காவல் மன்னரும் புறப்பட எதிர்கொண்டு கைலை வீட்டிருக்கின்ற புவலந்தன் புனச்சடை முடியவர் அருளி பாடனப் போற்றி ஏவலென்ற பின் செய்வதொன்று இல்லாதவர் பணிந்தெழுந்தெதிரேற்றார். இங்கனன் தேவர்கள் கூட்டங்கள் வந்து நெருங்கிய வாயிலின் வழியே திருநாவலூர் மன்னவரான நம்பி ஆரூரரும் தம் வழிபாடு நிறைவேறிய பின்பு வெளியே வர எதிர்கொண்டு திருக்கையிலையில் வீற்றிருக்கின்ற கொன்றை அணிந்த சிவபெருமானின் ஆணையாகும் என்று கூறி துதித்திகது அவருடைய ஏவல் என்று கூறிய பின் வேறு செயல் ஒன்றும் இல்லாதவராய் வணங்கி எழுந்து எதிராக வந்த அந்த ஆணைக்கு உடன்பட்டார். ஏற்ற தொண்டரை அண்டர்வள் ஆணையின் எதிர்வலங்கொண்டேற்ற நாட்டடங்கள் முழுக்கென ஐவகை நாதம் ஈதொழுந்தார்ப்ப போற்றி வானவர் பூமலை பொழிந்திடப் போதுவார் உயிரெல்லாம் சாற்று மாற்றங்கள் உணர் பெரும் துணைவரை மனத்தினிற்கொடு சார்ந்தார். தெளிவுரை. இறைவரின் ஆணையை ஏற்றுக்கொண்ட தொண்டரான நம்பியாரூரை எதிர்வலம் செய்து வணங்கி தாம் கொணர்ந்த வெள்ளை யானையின் மீது ஏற்ற 4 திக்குகளிலும் உள்ள பெரிய கடல்களின் ஒளியை போன்று 5 வகை தும்பிகளும் எழுந்து ஒலிக்க வணங்கி தேவர்கள் பூமலை பொழிய செல்பவரான நம்பியாரூர் எல்லா உயிர்களும் களறிய செயல்களை அறிபவரான தம் பெருந்தோழரான சேரமான் பெருமான் நாயனாரை தம் உள்ளத்தில் எண்ணிய வண்ணமே சேர்ந்தார். சேரர் தம்பிரான் தோழர் தரும் செயலறிந்த போதே சாரன்றதோர் பரியினை மிசை கொண்டு திருவஞ்சை களஞ்சார்வார் வீரவன்களிரு உகைத்து உன்மேற் செல்லும் மெய்த்தொண்டர் தமை கண்டார்
பாரில் நின்றினர் சென்றதம் மனத்தொடு புரியும் முன் செலவுற்றார். சேரமான் பெருமான் தம்பிரான் தோழரான சுந்தரரின் செயலை அறிந்து கொண்டு அப்போதே சார நின்றதான ஒரு குதிரையின் மேற்கொண்டு திருவாஞ்சை களத்தை சார்வாராக வீரமுடைய வெள்ளை யானையை செலுத்தி வானத்தின் மீது செல்லும் உண்மை தொண்டரான சுந்தரரை கண்டார். நிலத்தில் நின்றலாற்றாதவராய் தமக்கு முன் விரைவாய் போனதம் உள்ளத்துடன் குதிரையை முன்னால் செல்லும்படி செலுத்தினார். விட்டவம் பரிச்சவியேனில் புவி முதல் வேந்தர்தாம் விதியாலே இட்டமான் சிவ மந்திரம் மோதலென் நிறுவிசும் விளப்பாய்ந்து மட்டலர்ந்த பைந்தெரிய வல்லவன் தொண்டர் மேல் கொண்ட மாதங்கத்தை முட்ட எய்தி முன்வலங்கொண்டு சென்றது மற்றதன் முன்னாக. இவ்வாறு செலுத்தப்பட்ட விருப்பமுடைய குதிரையின் காதில் நில மன்னருள் முதன்மை பெற்ற மன்னரான சேரர் விதிப்படி இட்டமாம் சிவமந்திரத்தை ஓதினார். ஆதலால் பெரிய வானத்தில் எழும்ப பாய்ந்து சென்று மனம் பொருந்த மலர்ந்த மலர்களை உடைய பசுமையான மாலை அணிந்த வந்தொண்டர் மேல் கொண்ட வெள்ளை யானையை அணுகச் சென்று சேர்ந்து முதலில் வலமாய் வந்து பின் அந்த யானையின் முன் சென்றது. உதியர் மன்னவர் தம் பெரும் சேனையின் உடன் சென்றவடை வீரர் கதிர்கொள்வாசி செல்பவர் தம்மை தங்கட் புலப்படும் எல்லை எதிர் விசும்பில் கண்டு பின் கண்டிலராதலின் எல்லாரும் முதிரும் அன்பினில் உருகிய சுரிகையான் முறையுடல் வீழ்த்தார். சேரமான் பெருமாள் நாயனாரின் பெரும்படையுடனே போன படைவீரர்கள் மிக்க வேகத்தில் வானில் மீது செல்கின்ற தம் மென்னரை தம் கண்ணிற் புலப்படுகின்ற எல்லையளவும் வானத்தில் கண்டு அதன் பின் காணாதவர் ஆயினர். ஆதலால் எல்லாரும் அவரிடம் வைத்த மிக்க அன்பினாலே உருவிய தம் உடைவாளினாலே முறையாய் தம் உடலை வீழ்த்தினர். வீர யாக்கையை மேல் கொண்டு சென்று போய் வெல்லவர் பெருமானைச் சார முன் சென்று சேவகம் ஏற்றனர் தனித்தொண்டர் மேல் கொண்டவாறு மும்மத தருவி வெள்ளானைக்கு வயப்பெறி முன்வைத்து சேரர் வீரரும் சென்றனர் மன்றவர் திருமலை திசை நோக்கி. தெளிவுரை. அவ்வீரர்கள் நுண்ணிய தம் வீர உடலை மேற்கொண்டு சென்று சேரர் பெருமானைச் சார முன்னே போய் அவரது பணியை ஏற்றனர். ஒப்பில்லாத பெருந்தொண்டரான சுந்தரர் மேல் கொண்ட மும்மதம் அருவியாய் பாய்கின்ற வெள்ளை யானைக்கு கொற்ற குதிரை முன்னே செல்ல சேவகர்களின் வீரர் தலைவரான சேரமானும் அம்பலவாணரின் கைலை திருமலையின் திக்கை நோக்கி சென்றார். யானை மேல் கொண்டு செல்கின்ற பொழுதினில் இமையவர் குழாம் என்னும் தானை முன் செல தானெனை முப்படை தான் எனும் தமிழ் மாலை மாணவன் தொண்டர் தமிழ் மாலை மாணவன் தொண்டர் பாடி முன் அந்தணர் மதிநதி பொதிவேணி தேன் அன்பு தன் கொன்றையார் திருமலை தென்திசை திருவாயில் வெள்ளையானையின் மீது ஏறி இதுதான் கடைசி பாட்டு. தானெனை கடைசி பாட்டு. இதுல திருநொடித்தான் மலையில படிச்சு கடைசி பாட்டு மறைஞ்சிருக்காரு. வெள்ளையானையின் மீது ஏறி செல்கின்ற போது வானவர் கூட்டம் என்னும் படை முன்னே செல்ல தான் என்னை முன் படைத்தான் என்ற தொடங்கும் தமிழ் மாலையை சுந்தரர் பாடி தேன் சின்னும் குளிர்ந்த கொன்றை மலர் கூடிய இறைவரின் திருமலையின் தெற்கு திக்கு வாயிலின் முன் போய் சேர்ந்தார். மாசில் வெண்மை சேர் பேரொளி உலகெல்லாம் மலர்ந்திட வளர்மென்மை ஆசில் அன்பர்தம் சிந்தை போல் விளங்கிய அணிகளர் மணிவாயில் தேசு தங்கிய யானையும் புறவியும் ஒளிந்து சேனிடை செல்வார் ஈசர் வளள்ளி மாமலை தடம்பல கடந்தெய்தினர் மணிவாயில்
குற்றமில்லாத வெண்ணிறத்துடன் கூடிய திருநீறு போன்ற பேரொளி உலகம் வாயிலின் முன் போய் சேர்ந்தனர் சொல்லில்லை. திருமலையில் தெற்கு திக்கு வாயிலின் முன் போய் சேர்ந்தனர். ஆண்டி எதை படிக்கிறா? அவ மேலான் பாட்டு. குற்றமில்லாத வெண்ணிறத்துடன் கூடிய திருநீறு போன்ற பேரொளி உலகமெல்லாம் விரிய வளரும் மென்மையான குற்றமற்ற அன்பரின் உள்ளம் போல் விளங்கிய அழகுமிக்க மலையில் அந்த வாயிலின் ஒளியினையுடைய யானையின் என்றும் குதிரை என்றும் முறையே இருவரும் இறங்கி நெடுந்தொலைவு செல்பவராகி இறைவரின் பெரிய வெண்மையான மலையின் இடங்கள் பலவற்றை கடந்து அழகிய மணிவாயில் வந்து அடைந்தனர். யாரோ நிர்மலாண்டு இருக்கிறீங்கள், படிக்க போறீங்களா? ஹலோ, யார் நிர்மலாண்டு தெரியல இருக்கா? படிக்க போறீங்களோ சும்மா வந்தீங்களோ? சும்மா வந்தேன். நீங்களா இருக்காது மொத்த காட்டுங்க, நான் கண்டிருக்கிறேன் தெரியும். படிக்கிறேன்டா படியுங்க. இல்ல படிக்கல. சரியா. மாசில் வெண்மை சேர் பேரொளி உலகலாம் மலர்ந்திட வளர்மைமை ஆசில் அன்பர்தம் மாசில் அன்பர்தம் சிந்தை போல் விளங்கிய அணிகிளர் மனைவாயில் தேசு தங்கிய யானையும் புரவியும் இழிந்து சேனிடை செல்வார் ஈசர் வெள்ளிமாவோ வளலிமா பல கடந்தெய்தினர் மணிவாயில். குற்றமில்லாத வெண்ணிறத்துடன் கூடிய திருநீறு போன்ற பேரொளி உலகமெல்லாம் விரிய வளரும் மெய்மையான குற்றமற்ற அன்பரின் உள்ளம் போல் விளங்கிய அழகுமிக்க மலையின் அந்த வாயிலின் ஒளியினையுடைய யானை நின்றும் குதிரை நின்றும் முறையே இருவரும் இறங்கி நெடுந்தொலைவு செல்பவராகி இறைவரின் பெரிய வெண்மையான மலையின் இடங்கள் பலவற்றையும் கடந்து அழகிய மணிவாயிலில் வந்து அடைந்தார். அதான் வெள்ளி மேலே, அது 2 திறன்லான வெள்ளி மாமலை, அது வந்து பெரிய மலைன்றது. இதுல இந்த ஒரு லானா கூட வந்துட்டு அதத்தான் அது வவுளிமா. அங்கண்ணெய்திய திருவணுக்கன் திருவாயிலில் அடற்சேரர் தங்கள் காவலர் தடையுண்டு நின்றனர் தம்பிரான் அருளாலே. பொங்கு மாமதம் பொழிந்த வெள்ளானையின் உம்பர் போற்றிடப் போந்த நங்கள் நாவலூர் காவலர் நன்னினார் அண்ணலார் திருமுன்பு. அங்கு சேர்பவரான திரு அணுக்கன் திருவாயிலில் சேரமான் பெருமாள் உள்ளே செல்லாமல் தடுக்கப்பட்டு நின்றனர். பொங்கும் கரிய மதநீர் பொழிந்த வெள்ளை யானையின் மேல் இறைவரின் திருவருளால் வானவர் சூழ்ந்து போற்ற வந்த நம் பெருமானான நாவலூர் தலைவரான சுந்தரர் இறைவனின் திருமுன்பு சேர்ந்தார். மேலெடுங்கோ. சென்று கண்ணுதல் திருமுன்பு தாழ்ந்து விழுந்து சேனிடை விட்ட கன்று கோவினை கண்டணைந்ததுவென காதலின் விரைந்தெய்தி நின்று போற்றி தன் பெருந்தொண்டரை நேரிலை வளப்பாகத் தோன்றும் மேனியர் ஊரனே வந்தனை என்றார் உலகுய. உள்ளே போய் இறைவனின் திருமுன்பு தொழுது விழுந்து வணங்கி பின்னெழுந்து நீண்ட காலம் நீளிடை விட்ட ஆவின் கன்று ஆவின் கன்று தன் தாய்ப்பசுவை கண்டு ஆர்வம் பொருந்த அணைவதைப் போல விரைவாகச் சென்று நேர் நின்று துதித்து ஒப்பில்லாத பெரிய அத்திருத்தொண்டரான நம்பியூராரை பார்த்து, உமையம்மை பொருந்திய பாகரான சிவபெருமான் நம்பியார் ஊரா உலகுய வந்தனையோ என்று வினவினார். ராம்பாசிக்கர் ஆடியனேன் பிழை அடியனேன் பிழை பொறுத்தனி ஆண்டு கொண்ட தொடங்கினை நீக்கி முடிவிலா நெறிதரு பெருங்கருணை என் தரத்தோன் என முன்னர் படியும் நெஞ்சொடு பன்முறை பணிந்தலும் பரம்பரையானந்த வடிவு நின்றது போன்று இன்ப வெள்ளத்து மலர்ந்தனர் வந்தொண்டர். தெளிவுரை. அடியேன் செய்த பிழையை பொறுத்து எண்ணி ஆட்கொண்டு பிழையால் போந்த அந்த தொடர்பை நீக்கி
முடிவில் மீளாத நெறியான திருவடிப்பேற்றைத் தரும் தங்களது பெருங்கருணையானது என் சிறிய தகுதிக்குத் தக்கதோ என துதித்து திருமுன்பு படியும் உள்ளத்துடன் பலமுறையும் பணிந்து எழுகின்ற தொடர்ச்சியாய் வரும் ஆனந்தமே வடிவெடுத்து நின்றது போல் இன்ப வெள்ளத்தில் ஆழ்ந்து வன்தொண்டர் பெருமான் திளைத்தார். நின்ற வண்டொண்டர் நீரணிவு அணியர் நிறைமலர்கழல் சார சென்று சேரலன் திருமணி வாயினில் புறத்தினன் எனச் செப்ப குன்றவில்லையார் பெரிய தேவரை சென்று கொணர்கென வரீதி வென்றி வானவர் கருளிப்பாடு என அவர் களல் தொழவிடந்தெய்தி. அங்கனம் நம்பியாரூரர் கங்கையை அணிந்த சடையரான இறைவரின் நிறைந்த மலர் போன்ற திருவரிகளின் அருகே போய் சேரமான் பெருமாள் தங்கள் கோயிலின் மணியால் ஆன திருவணங்கன் வாயில் புறத்தில் உள்ளான் என்று உரைத்தார். மேருமலையை வில்லாக உடைய சிவபெருமான் நந்தி தேவரை நோக்கி அவரை சென்று அழைத்து வருக என்று ஆணையிட்டார். அவர் போய் ஞான வெற்றி பொருந்திய சேரற்கு உள்ளே வர ஆணை என்று தெரிவித்த உடனே அவர் இறைவரின் திருவடியை வணங்குவதற்கு விரைந்து சார்ந்து மங்கை பாகர் தந்திரு முன்பு சேத்தாக வந்தித்து மகிழ்வெய்தி பொங்கும் அன்பினில் சேரலர் போற்றிட புதுமதியலைகின்ற கங்கைவார் சடை கைலை நாயகர் திருமுறுவலின் கதிர்காட்டி இங்கு நாமலையாமை நீ எய்தியதென்ன என அருள் செய்தார். உமையம்மையாரை ஒரு பாகத்தில் கொண்ட சேருமானின் திருமுன்பு சென்று தொலைவில் நின்று தொழுது மகிழ்ந்து மேன்மேல் அதிகரிக்கின்ற அன்பினால் துதிக்க புறச்சந்திரை அணிந்த கங்கை சூடிய நீண்ட சடையுடைய இறைவர் திருப்புன்முறுவலையுடைய இனிய ஒளியை காட்டி நாம் அழைக்காமல் இனி இங்கு வந்த காரணம் யாது என்றார். அரசர் அஞ்சலி கூப்பி நின்று அடியனேன் ஆரூரர் களல் போற்றி புரசை யானை முன் சேவித்து வந்தனன் பொழியு நின் கருணை தென்திரை செய்வள்ள முன் கொண்டு வந்து புகுதலின் திருமுன்பு வரப்பெற்றேன். புரசை யானையின் முன் சேவித்து வந்தனன் பொழியனின் கருணை தென்திரை செய்ய வெள்ள முன் கொண்டு வந்து புகுதலின் திருமுன்பு வரப்பெற்றேன். விரசை கொன்றை சேர்வேணியாய் இனியொரு விண்ணப்பம் உளதென்று. தெளிவுரை. சேரமான் தலை மீது கைகளை கூப்பி நின்று அடியேன் நம்பியாரூரின் திருவடிகளை போற்றிக் கொண்டு அவர் அருளால் ஏறி வந்த புரசை யானையின் முன்னே அவரை வணங்கியபடியே வந்தேன். தங்களில் மிக்க பொழியும் அருளான தெள்ளிய அலையுடைய பெருவெள்ளமானது அடியேனை உந்திக் கொண்டு வந்து இங்கு புகுத்தியதால் தங்கள் திருமுன்பு வந்தடையும் பேற்றை பெற்றேன். மணமுடைய கொன்றை மலர் மாலையை அணிந்த சடையுடைய பெருமானே, மேலும் ஒரு விண்ணப்பம் உள்ளது என்று சொல்லி பெருகு வேதமும் முனிபெரும் துதிப்பெரும் பெருமையாய் உனை அன்பால் திருவுலாப்புறம் பாடினேன். திருச்செவி சாத்திடப் பெற வேண்டும் மரபு வாசத்தை அகற்றிட வன்றொண்டர் கூட்டம் வைத்தாய் என்னை அருளும் ஈசரும் சொல்லுக என்றனர் அப்பு அருங்கேட். என்ன மேலே நீங்கள் அப்பரும் இங்க நிக்குதப்பா. என்னது கீழான் பெருகும் வேதமும் முனிவரும் துதிப்பாரும் பெருமையாய் என்ற கேட்பித்தார். பெருகும் வேதங்களையும் முனிவரும் துதிப்பதற்கரிய பெருமை உடையவரே, அன்பினால் தங்களையும் திருவிழா புறப்பாட்டையும் பாடினேன். அதை அருள் செய்து திருச்செவி சாத்தி கேட்டல் வேண்டும். பொருந்திய வாசத்தினின்று நீங்கிவிட வன்றொண்டரின் கூட்டத்தை சார வைத்தவரே என்று வேண்டிக் கொள்ள அருளே செய்யும் பெருமானும் கூறுக என்றார். அடியாரான சேரமானும் உலாவை பாடி அவர் கேட்கும்படி செய்தார்.
பாடல் எண் 4276. சேரர் காவலர் பரிவுடன் கேட்பித்த திருவிழாப்புறம் கொண்டு நாரி பாகரும் நலம்மிகு திருவருள் நயப்புடன் அருள் செய்வார். ஊரனாகிய ஆலால சுந்தரன் உடர் அமர்ந்திருவீரும் சார நங்கணநாதராம் தலைமையில் தங்குமன்றருள் செய்தார். தெளிவுரை. சேரமான் அன்புடன் பாடி கேட்குமாறு செய்த திருவிழா பாட்டை ஏற்று திருவிழங்கொண்டு அம்மை பாகரான இறைவரும் நம்மை மிக்க திருவருளின் விருப்பத்துடன் அருளி செய்பவராய் நம்பியாரூரனான ஆளாள சுந்தரனுடனே கூடி விரும்பி இருந்து நீங்கள் இருவரும் சார நம் கணங்களுக்கு தலைமையேற்று இங்கு தங்குவீராக என்று அருள் செய்தார். அன்னதன்மையில் இருவரும் பணிந்தெழுந்தருள்தலை மேற்கொண்டு மன்னும் வந்தொண்டரால சுந்தரராகித் தாம் வலுவாத முன்னை நல்வினை தொழில்தலை நின்றனர் முதற்சேரர் பெருமானும் நன்மை சேர் கணநாதராய் அவர் செய்யும் நயம்புறு தொழில் பூண்டார். அன்ன தன்மையில் அந்த இருவரும் பணிந்தெழுந்து இறைவரின் திருவருளை தலைமேற்கொண்டு ஏற்று நிலை பெற்ற சுந்தரப் பெருமான் ஆளாள சுந்தரராகி தாம் தவறாது இயற்றிய முன்னை நல்வினையின் தொழிலில் நிலை நின்றார். முதன்மையுடைய சேரமானும் தலைமையுடைய சிவகணநாதராகிய அவர்கள் செய்யும் விருப்பம் மிக்க திருத்தொண்டை மேற்கொண்டார். தலத்து வந்து முன்னுதயஞ்செய் பரவையார் சங்கிலியார் என்னும் நலத்தின் மிக்கவர் வெல்வினை தொடக்கர நாயகியருளாளே அலத்த மெல்லடி கமலினியாருடன் அணிந்திதையாராகி மலைத்தனி பெருமான்கள் மகள் கோயிலில் தந்தொழில் வழி நின்றார். இந்த உலகத்தில் வந்து முன் தோன்றிய பரவியார் சங்கிலியார் என்ற பெயர் கொண்ட இருவரும் வலிய வினைப்பாசன் நீங்க உமையம்மையாரின் திருவருளினால் முன்னைய நிலையில் மென்மையான அடியுடைய கமலினியாருடன் அணிந்திதியார் என்ற பெயருடைய தோழியராகிய மலைமகளான பார்வதி அம்மையாரின் கோவிலிலே தாங்கள் முன்பு செய்து வந்த திருத்தொண்டினை வழியே நிலை பெற்றனர். வாழி மாதவர் ஆளாள சுந்தரர் வழியிடை அருள் செய்த ஏழிசை திருப்பதிகம் இவ்வுலகினில் ஏற்றிட எறிமுன்னீர் ஆடி வேந்தராம் வருணனுக்கு அளித்திட அவனும் அவ்வருள் சூடி ஊழியில் தனியொருவர் தம் திருவஞ்சக்களத்தில் உய்ந்துணர்வித்தார். வாழ்வு தரும் மாதவரான ஆளாள சுந்தரர் திருக்கையிலே நோக்கும் வரும் வழியில் பாடிய ஏழிசை பதிகத்தை இவ்வுலகத்தில் யாவரும் உய்யும் பொருட்டு பரவச் செய்ய அலை எறியும் கடலின் மன்னனான வருணனுக்கு தந்து அவர் ஏவிட அந்த வருணனும் அந்த அருளை சிறமேற்கொண்டு ஊழியினும் அழியாத ஒருவரான சிறுமான திருவஞ்சக்களத்தில் சேர்த்து உணர்வித்தார். சரி. சேரர் காலனார் விண்ணப்பம் செய்ய அத்திருவிழாப்புறமன்று சாரல் வெள்ளியங்கைலையில் கேட்ட மாசாத்தனார் தரித்து இந்த பாரில் வேதியர் திருப்பிட ஊர்தனில் வழிபட பகர்ந்ததெங்கும் நாரவேலை சூழ உலகினில் விளங்கிட நாட்டினர் நிலத்தாரே. சேரமான் பெருமான் பாடிய அந்த திருவிழா புறப்பாட்டை விண்ணப்பித்த அன்று சாரர்களுடைய வெள்ளியங்கைலையின் உள்ளுடனிருந்து வெட்ட மாசாத்தனார் அதனை இந்த நிலவுலகத்தில் வேதியர் வாழ்கின்ற திருப்பிடவூரில் சென்றருளி வெளிப்படச் சொல்லி நீர் மிகுதியுடைய கடல் சூழ்ந்த நிலவுலகினில் எங்கும் நன்மையால் விளங்க நிலைநாட்டினார். பாடலன் 4281. என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதனித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகள் நின்றது என்றும் நிலவி உலகெல்லாம். தெளிவுரை. இடையீடு இல்லாமல் இன்பம் வளர்ந்ததற்கு ஏதுவான சாதனங்களுடன் ஏகமாகிய சிவபரம்பொருளை விரும்பி உயிர் சிவன் அடிக்கீழ் செம்மை வரும்படி சிற்றம்பலவரின் தொண்டரின் சிறந்த புகழ் வராயானது
உலகங்கள் எல்லாவற்றினுள்ளும் விளக்கமுற்று எங்கும் நிலை பெற்றது. வெள்ளை நாடு சுருக்கம் முற்று ஓம் பெற்றது. புரியுது? பெரிய புராணம் முட்டு பெற்றது. அரோகரா நமசிவாய. திருச்சிற்றம்பலம். ஓம் நமசிவாய. அரோகரா. ஓம் நளினா நமசிவாய. நளினா நான் அலுவல நிக்கிறேன்னுட்டு வரமாட்டேன்னுட்டு அந்த ஔவையார் வந்து ஔவையார் அவசரமா வந்த மாதிரி வந்து ஓம் நமசிவாய. கடைசி ஓம் பாடு படிச்சுட்டா. நமசிவாய. சரியா சொன்னீர்.